வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அறிவுறுத்தலின்படி வெயிலை தணிக்கும் வகையில் பழச்சாறு வழங்கும் நிகழ்ச்சி தொகுதி தலைவர் விஜயராஜ் தலைமையில் நடைபெற்றது. மழைக்காலம் முடிந்து கோடைக்காலம் ஆரம்பித்துள்ள நிலையில் வெயிலின் தாக்கம் தற்பொழுது கடுமையாக உள்ளது. வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் பொருட்டு பல்வேறு இடங்களில் பசுமை பந்தல்கள் அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நெல்லித்தோப்பு தொகுதியில் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் தலைமையில் பொதுமக்களுக்கு பழச்சாறு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி தலைவர் விஜயராஜ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பல்வேறு விதமான பழச்சாறுகளை வழங்கினார். பழச்சாறு மட்டுமின்றி வெயிலை போக்கும் விதமாக பல்வேறு பழ வகைகளும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் போது நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பகுதி பொதுமக்கள் திரளாக உடனிருந்தனர். வெயிலை போக்கும் விதமாக பழச்சாறு மற்றும் பழ வகைகளை வழங்கிய முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் ஆகியோரை பொதுமக்கள் பாராட்டி சென்றனர். புதுச்சேரி குயவர் பாளையம் லெனின் வீதியில் அமைந்திருக்கும் வணிக வைசிய ஸ்ரீ ஹரிஹர பஜனை மடத்தில் ராம நவமி விழா மற்றும் நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி குயவர் பாளையம் லெனின் வீதியில் அமைந்துள்ள வணிக வைசிய ஸ்ரீ ஹரிஹர பஜனை மடத்தில் ராம நவமி விழா மற்றும் பஜனை மட நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. இதனை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை பக்தியில் அதிகம் ஈடுபாடு உடையவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் நகைச்சுவை பட்டிமன்றம் நடைபெற்றது. தொடர்ந்து சனிக்கிழமை மாலை பஜனை மட கிருஷ்ண பக்தர்களுடன் சேர்ந்து மழலை செல்வங்களும் பக்தி பாடல்கள் பாடினர். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ராம நவமி அன்று பரதநாட்டியம் மற்றும் நூற்றாண்டு விழா கல்வெட்டு திறக்கும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைவர் சண்முகம், செயலாளர் மணிவண்ணன், பொருளாளர் தட்சிணாமூர்த்தி மற்றும் பஜனை மட நிர்வாகிகள் பலரும் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் மருத்துவ படிப்புக்கு போலி சான்றிதழ் வழங்கிய வழக்கில் ஏற்கனவே 6 முகவர்கள் கைதான நிலையில் தமிழகத்தை சேர்ந்த மேலும் 3 முகவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் சென்டாக் மூலம் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. 2024 முதல் 2025 கல்வியாண்டு இளநிலை மருத்துவ கல்வி மாணவர் சேர்க்கையில் வெளிநாடு வாழ் பிரிவு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு போலி சான்றிதழ்களை பலர் அளித்ததாக புகார் எழுந்தது. அதன்படி சென்டாக் அதிகாரிகள் மாணவர்கள் வழங்கிய சான்றிதழ்களை சம்பந்தப்பட்ட நாடுகளின் தூதரகங்களுக்கு அனுப்பி வைத்து ஆய்வு செய்ததில் 84 மாணவர்கள் போலி சான்றிதழ் அளித்தது உறுதியானது. இதுகுறித்து மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. போலி சான்றிதழ் வழக்கு விசாரணையில் முகவர்களாக செயல்பட்டவர்கள் ரூபாய் 6 லட்சம் பெற்றிருப்பதும் கண்டறியப்பட்டது. இந்த வழக்கில் ஏற்கனவே தமிழகத்தை சேர்ந்த 6 முகவர்களை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் தமிழகத்தை சேர்ந்த மேலும் 3 முகவர்களை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்தனர். வழக்கில் தேடப்படும் முகவர்கள் சிலர் முன்பிணை பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் 5 பேரிடம் ஆன்லைன் மூலம் ரூபாய் 91,000 மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சின்னக்கடையை சேர்ந்தவர் வசந்தராஜன். இவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி வசந்தராஜா மர்ம நபர் தெரிவித்த 49,000 ரூபாயை முதலீடு செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்துள்ளார். பின் அதன் மூலம் லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகு மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. நெட்டப்பக்கத்தை சேர்ந்தவர் ஹரிஹரன். வங்கிக் கணக்கில் இருந்து ரூபாய் 20,000 அவரது அனுமதியின்றி மர்ம நபர்கள் எடுத்துள்ளனர். இதேபோல் மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த சந்தோஷ் 10,000, வில்லியனூரை சேர்ந்த பத்மநாபன் 4,600, திபுராயப்பேட்டையை சேர்ந்த செழியன் 7,500 என 5 பேர் மோசடி கும்பலிடம் 91,100 ரூபாய் ஏமாந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். பாஜகவின் 45ஆம் ஆண்டு தொடக்க நாள் காரைக்காலில் கொச்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பாஜகவின் 45ஆம் ஆண்டு தொடக்க நாள் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில்
இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் வடக்கு தொகுதிக்குட்பட்ட அன்புநகர் பகுதியில் மாவட்ட பாஜக ஓபிசி அணி தலைவர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் மாவட்ட பாஜக பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் பாஜக கொடியினை ஏற்றி வைத்து கட்சியின் ஸ்தாபர்கள் தீனதயாள் உபாத்யாயாவின் திருவுருப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதி மாணவர்கள் 100 பேருக்கு நோட்டு, பேனா, பெண்களுக்கான சுகாதார பெட்டகம் வழங்கி கட்சியின் 45வது தொடக்க நாள் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில தொழில்துறை இணை அமைப்பாளர் சுரேஷ் கண்ணா, ஓபிசி அணி மாவட்ட செயலாளர் நீலமேகம், அமைப்புசாரா தொழிலாளர்களின் மாவட்ட தலைவர் ஞானவேல் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். பொதுப்பணித்துறை குடிநீர் வரி வசூல் மையத்தில் பணியாற்றி 2 MTS ஊழியர்கள் 4,29,000 மோசடியில் ஈடுபட்டது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் லாஸ்பேட்டை மடுவுப்பேட்டில் அமைந்துள்ள குடிநீர் வரி வசூல் மையத்தில் அப்பகுதி மக்கள் தினசரி குடிநீர் வரி செலுத்தி ரசீது பெற்று வருகின்றனர். அங்கு பொதுமக்கள் செலுத்தும் குடிநீர் வரியை MTS ஆன ராஜசேகர் என்பவர் வசூல் செய்து வந்தார். இந்நிலையில் மடுவுப்பேட் பகுதியில் 2 மாத குடிநீர் வரி வசூல் புத்தகங்களை ஒப்படைக்காமல் ராஜசேகர் 3,90,780 ரூபாய் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இதேபோல் அரியாங்குப்பம் பொதுப்பணித்துறை குடிநீர் வரி வசூல் மையத்தில் பணியாற்றி MTS ஊழியர் பெரியசாமி 2022ஆம் ஆண்டு ஜூன் முதல் அக்டோபர் வரையிலான 5 மாதங்களில் வசூல் செய்த தொகையில் 38,550 ரூபாயை அலுவலகத்திற்கு செலுத்தாமல் மோசடி செய்தது தெரிய வந்தது. இதுகுறித்து பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் உமாபதி அளித்த புகாரின் பேரில் மோசடியில் ஈடுபட்ட 2 மீதும் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ரீபான் மல்டி ஸ்பெஷாலிட்டி தெரபி சென்டர் சார்பாக உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஆட்டிசம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட NSS மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். இதன் மூலமாக பொதுமக்களுக்கு ஆட்டிசம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டமன்ற பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை கொடியசைத்து விழாவை தொடங்கி வைத்தார். கடற்கரை சாலையில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு மாரத்தான் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கடற்கரை சாலை வந்தடைந்தது. தொடர்ந்து அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை வேறு துறைக்கு மாற்றும் புதுச்சேரி அரசின் செயலை கண்டித்து புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன பாதுகாப்பு குழு சார்பில் சட்டப்பேரவை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் 1981ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு பின்னர் 1986ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மூலம் இயங்கி பல்வேறு முனைவர்களை உருவாக்கிய புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை வேறு துறைக்கு மாற்றும் புதுச்சேரி அரசின் செயலை கண்டித்து புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன பாதுகாப்பு குழு சார்பில் சட்டப்பேரவை அருகில் இன்று காலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ் மாமணி முனைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முனைவர்கள் சுந்தரமுருகன், சடகோப்பன், திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, கலைமாமணி பாலசுப்பிரமணியம், தமிழ்சங்க துணைத் தலைவர் திருநாவுக்கரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை வேறு துறைக்கு மாற்றும் புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன முன்னாள் இயக்குநர் பக்தவச்சல பாரதி, தாகூர் கலைக்கல்லூரி முன்னாள் முதல்வர் ராஜன், பாவேந்தர் அறக்கட்டளை தலைவர் கலைமாமணி பாரதி உள்ளிட்ட 30 தமிழ் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் பிரபல குற்றவாளியை சிறப்பு அதிரடி படையினர் அதிரடியாக கைது செய்து காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி ஒதியஞ்சாலை காவல் நிலைய பகுதிக்குட்பட்ட கண்டக்டர் தோட்டம் பகுதியை சேர்ந்தவன் பிரபல குற்றவாளி மணிகண்டன் என்ற ஸ்டிக்கர் மணி. 24 சரித்திர பதிவேட்டு குற்றவாளியான இவர் மீது புதுச்சேரி மற்றும் தமிழக காவல் நிலையங்களில் பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் இவர் மீண்டும் குற்ற செயலில் ஈடுபட்டதால் சில மாதங்களுக்கு முன்பு ஒதியஞ்சாலை காவல்துறையினர் மற்றும் சிறப்பு அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இதையடுத்து கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சிறையிலிருந்து வெளியே வந்த இவர் நீதிமன்ற உத்தரவுப்படி காரைக்காலில் கையெழுத்திட அறிவுறுத்தப்பட்டிருந்தது.
ஆனால் கையெழுத்திட செல்லாமல் மீண்டும் குற்ற செயலில் ஈடுபட திட்டமிட்டிருப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. இதனை அறிந்த புதியஞ்சாலை போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடி படையினர் மேற்கண்ட மணிகண்டன் என்ற ஸ்டிக்கர் மணியை சுற்றி வளைத்து அதிரடியாக கைது செய்து காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் சிறுவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது. புதுச்சேரியில் மறந்து போன பாரம்பரிய வீதி விளையாட்டுகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் புதுச்சேரி பாரம்பரிய சங்கம் ஈடுபட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி ஈஸ்வரன் கோயில் வீதியில் வீதி விளையாட்டு என்ற பெயரில் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சி காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடத்தப்பட்டது. சிறுமியர் ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்று பம்பரம், பல்லாங்குழி, தாயம், ஆடுபுலி ஆட்டம், டயர் ஓட்டம், உடைந்த வளையல், மண்சோறு, உரியடி, 7 கல், கோழிக்குண்டு, ஓடிப்பிடிச்சி, பச்சை குதிரை, பாட்டி கதை, டயர், ஊஞ்சல், மண் சொப்பு ஜாமான் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர். கொடி தோரணங்களுடன் ஈஸ்வரன் கோயில் வீதியை நேற்று விழாக்கோலம் பூண்டிருந்தது. பங்கேற்று விளையாடியவர்களுக்கு தெருமக்களை பாரம்பரிய உணவு வகைகள், பழச்சாறு, சர்பத் வழங்கி ஊக்கப்படுத்தினர். சுல்தான்பேட்டை புதுநகர் பகுதிக்கு செல்லும் சாலை துண்டித்து ரயில்வே துறையினர் மதில் சுவர் அமைக்கும் பகுதியை சிவா எம்எல்ஏ பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சுல்தான்பேட்டை புதுநகர் புது தெருவில் 50 வருடங்களுக்கு மேலாக மக்கள் பயன்பாட்டில் இருந்து வரும் சாலையை ரயில்வே துறைக்கு சொந்தம் என்று கூறி அளவீடு செய்தது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தகவல் அறிந்த சிவா எம்எல்ஏ அப்பகுதி மக்களுடன் சென்று ரயில்வே அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் 5 அடி அளவிற்கு சாலையை விட்டுவிட்டு மதில் சுவர் அமைக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். மேலும் தென்னக ரயில்வே திருச்சி மண்டல மேலாளர், புதுச்சேரி ரயில்வே மேலாளர் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது 50 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் வசிக்கும் பகுதிக்கு செல்லும் சாலையை துண்டித்திருப்பதும், அவசர காலத்தில் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்படுத்தி உள்ளதும் கண்டிக்கத்தக்கது. மக்களுக்கு இடையூறு இல்லாமல் ரயில்வே நிர்வாகம் மதில் சுவர் அமைக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மக்களுக்கு பாதிப்பில்லாமல் மதில் சுவர் அமைப்பதாக உறுதியளித்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாதகடிப்பட்டு கோகுளம் நகரில் ரூபாய் 47,77,000 மதிப்பீட்டில் தார் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாதகடிப்பட்டு கிராமத்தில் உள்ள கோகுளம் நகரின் உட்புற தெருக்களுக்கு ரூபாய் 47,77,000 மதிப்பீட்டில் தார் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் இன்று நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் தியாகராஜன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் பெண் குழந்தைகளுக்கு செலுத்த வேண்டிய டெபாசிட் பணம் 66 லட்சத்தை மோசடி செய்த காசாளர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் கடந்த 2003 முதல் 2021 ஆண்டு வரை யுடிசியான சுவாமிநாதன் கேஷியராக பணியாற்றினார். இவர் கடந்த 2022 ஆண்டு உள்ளாட்சித்துறைக்கு பணியிடமாற்றம் செய்யப்பட்டார். இதையடுத்து அவரது பணியிடத்திற்கு வந்தவரிடம் சுவாமிநாதன் கணக்குகளை சரியாக ஒப்படைக்காமல் காலம் கடத்தி வந்தார். சந்தேகமடைந்த துறை அதிகாரிகள் ஆய்வு செய்த போது சுவாமிநாதன் பல லட்சம் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. துறை இயக்குநர் முத்துமீனா புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் தலைமை செயலர் அனுமதி பெற்று லஞ்ச ஒழிப்பு போலீசார் யுடிசி சுவாமிநாதன் மீது வழக்கு பதிந்து விசாரணை துவங்கியுள்ளனர். வக்பு வாரிய சட்ட திருத்தம் நகல் கொளுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட தந்தை பெரியார் திராவிட கழகத்தினரை போலீசார் கைது செய்தனர். வக்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் நேரு வீதி, காமராஜ் சிலை முன்பு வக்பு வாரிய சட்ட திருத்தம் நகல் கொளுத்தும் போராட்டத்தை நடத்தினர். தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் செயலாளர் இளங்கோ தலைமையில் நடந்த போராட்டத்தில் தமிழ் ஆதரவு அமைப்பினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். தொடர்ந்து வக்பு வாரிய சட்ட திருத்தம் நகல் கொளுத்தினர். அதனை பறிக்க போலீசார் முயன்ற போது அங்கு சில நிமிடங்கள் பரபரப்பு காணப்பட்டது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரியை முன்னிட்டு பெண் குழந்தைகளை வழிபடும் கன்யா பூஜையில் 108 குழந்தைகள் பங்கேற்று யோகமாயா லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர்.
புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரி 29ஆம் தேதி தொடங்கியது. இதனையடுத்து தினம்தோறும் ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டு வருகின்றது. வசந்த நவராத்திரியின் 9ஆம் நாளில் நடைபெற்ற கன்யா பூஜையில் 108 பெண் குழந்தைகள் கலந்து கொண்டனர். 9 பெண் தெய்வங்களின் அம்சங்களாக உடையணிந்து சடங்கு ரீதியாக பாதங்களை கழுவி வழிபட்டு பின்னர் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் உடை போன்ற பிரசாதங்களை வழங்கி கோவில் சார்பில் வழிபட்டனர். மேலும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.